ஹாய் டியர்ஸ், டே 2ல் பார்ட் 1 பார்த்தோம். இன்றைக்கி பார்ட் 2 பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கிளாஸ் அப்படின்னா டே 2ல் பார்ட் 2 ஸ்பைரல் கிளாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். டே 2ல் பார்ட் 2 ஸ்பைரல் கிளாஸு. ஸ்பைரல் இது தான். இப்போ இந்த ஸ்பைரலை நம்ம எப்படி போடலாம், இப்போ பென்சில் ட்ராயிங்கில் எப்படி போடலாம் அப்படின்னு பிகினராக இருக்கிறவங்க, இப்போ தான் நம்ம வந்து ட்ரா பண்ணி பழகுறோம், ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்றவங்களுக்கு இது நல்ல ஈஸியான மெத்தடு. இதில் இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஒரு சர்க்கிள், இது வந்து ஸ்பைரல். ஒரு சர்க்கிளில் வந்து நம்ம இப்படி போடணும். அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்பைரல் போட்டால் போதும். செகண்ட் ஒன் வந்து ரெண்டாக பிரிஞ்சுக்கிறோம். பாருங்கள், எல்லாருமே போட்டு பழகி பாருங்கள், அப்போ தான் வரும். பென்சிலில் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் போட்டு பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து கோனில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிரும். பென்சில் ட்ராயிங்கில் ரொம்ப கவனமாக போட்டு நீங்கள் பாருங்கள். பென்சிலில் போடும்போது ஃபாஸ்ட்டாக போட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கோனில் வந்து சீக்கிரமாக ஒரு ப்ரைடலை அட்டன் பண்ணிடலாம். ஒரு ப்ரைடல் எடுத்துக்கிட்டோம்னா 1 hour ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைமிங் ஆகும். இப்போ எல்லாருமே வந்து 1 hourல போட முடியாது, 1 hourலேயும் போட முடியாது. சில பேர் வந்து 1/2 hourல போட்டுருவாங்க, சில பேருக்கு 1.5 மணி நேரம் கூட ஆகலாம். அதுக்காக தான் அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வேகம், அதாவது ஃபாஸ்ட்டான டிசைன்ஸ் கூட கற்றுக்குவீங்க. இப்போ செகண்ட் ஒன் ஸ்பைரல் வந்து இதுலேயே வந்து டபுள் லேயர் கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த 3 ஸ்பைரல் போட்டு நம்ம வந்து லைன்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்களேன், ஒரு லைனுக்குள்ளே ஒரு ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ வந்து செகண்ட் லேயர், இந்த மாதிரி செகண்ட் லேயர் உள்ள கொடுக்குறோம். இதுதான் ஸ்பைரல். ஒரு லேயரில் விட முடிச்சு, இப்போ செகண்ட் லேயர் முடிச்சு போட்டு போட்டு பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது மெதுவாக தான் நம்ம போடுவோம். நம்ம லைன்ஸை பார்த்து பார்த்து போடுறது கொஞ்சம் கவனமாக போடுங்க. பென்சில் ட்ராயிங் வந்து நீங்கள் கவனமாக போட்டிங்க அப்படின்னா கோன் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்துடும். இதே ஸ்டெப்ஸில் தான் நம்ம என்ன பென்சில் ட்ரா பண்ணுறோமோ அதே தான் நம்ம கோன்லேயும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். கோனில் போடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாறும். ஸோ கவனமாக போட்டு பழகுங்க. ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு கை வந்துடும். ஸோ ஓகே, இப்போ வந்து 2 ஸ்பைரல் பார்த்துட்டோம். 1 லேயர் ஸ்பைரல், 2 லேயர் ஸ்பைரல். இப்போ வந்து 3 லேயர் ஸ்பைரல் எப்படி போடுறது அப்படின்னா, எப்போயுமே வந்து ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லேயர், செகண்ட் லேயர், 3 லேயர், 1 2 3 லேயர் நம்ம போட்டிருக்கோம். ஸோ மறுபடியும் ஒரு லேயர், 2 லேயர், 3 லேயர் நம்ம இப்போ போட்டிருக்கோம். பாருங்கள், நல்லா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடும். ஒரு ஸ்பைரல் டிசைன்ஸ் வந்து ப்ரைடலில் நம்ம வெரி இம்பார்ட்டண்டான டிசைன்ஸ் வந்து இந்த ஸ்பைரல் தான். ஸ்பைரல் டிசைனை நீங்கள் எவ்வளோ அழகாக போடுறீங்களோ அது எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு டிசைன்ஸ், ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸாக இருக்கட்டும், ஒரு மாங்காய் டிசைன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த வந்து ஸ்பைரல் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு டிசைன்ஸு. இப்போ நம்ம ஒரு குட்டியாக ஒரு மாங்காய் போட்டாலும் உள்ளே வந்து நம்ம ஷேடிங் கொடுப்போம், செக்குடு போடுவோம், ஏதாவது ஒரு பார்டர் டிசைன்ஸ், அதாவது ஹம்ப் கொடுப்போம். ஸ்பைரல் கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ஓன் க்ரியேட்டிவிட்டியில் இருக்கிறதுல வந்து இந்த மாதிரி சிம்பிள் டிசைன்ஸ் எல்லாமே நான் ட்ரை பண்ணி கொடுக்குறதுக்காக தான் இந்த ஸ்பைரல். ஸ்பைரல் பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி போட்டுகிட்டே வாங்க. நீங்கள் தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை எவ்வளோ பொறுமையாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. இது 3 லேயர். இப்போ 4 லேயர் பார்க்கலாம். 1 4 லேயர் பார்க்கலாம். 2 3 4 ஓகேங்களா. 1 2 3 4 இப்போ 4 லேயர் கொடுத்துருக்கேன். ஸோ ஓகே, 2 3 4 லேயர் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தான் நம்ம போடணும் ஸ்பைரல். பாருங்கள், 2 3 4 லேயரு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம பென்சிலில் ட்ரா பண்ண பண்ண நமக்கு பழகிடும். நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுறீங்களோ அது வந்து பென்சில் ட்ராயிங்கில் தான் இருக்குது. பென்சில் ட்ராயிங் நல்லா பண்ணிட்டாவே நம்ம கோனில் வந்து பர்ஃபெக்டாக போட்டுருவோம். இவ்வளோ தாங்க நம்ம ஸ்பைரல் டிசைன்ஸோட மெத்தடு. நீங்கள் வந்து நல்லா பழகிக்கிட்டிங்கனாவே போதும். பார்த்தீங்களா, நல்லா இருக்கா? நீங்கள் என்னை விட நல்லா போடுவீங்க. ஸோ ஓகே, நீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணிக்கலாம். கேப்பை ஃபில் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, இங்கே ஒரு கொஞ்சம் கேப் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி போட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிசைன்ஸை வந்து போட்டு பழகுங்க. பாருங்கள் நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டாக போடுங்க. 1 லேயர், 2 லேயர், 3 லேயர், 4 லேயர். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்பைரல், அதாவது ஸ்பைரலை வச்சு எப்படி அதுக்கு மேலே ஹம்ப் எப்படி உருவாக்குறது நம்ம பார்ப்போம். அதாவது ஸ்பைரல் தான். இப்போ ஹம்பும் ஸ்பைரலும் சேர்ந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம்.
இப்போ வந்து ஒரு 2 லேயர் வந்து ஸ்பைரல் போட்டிருக்கோம். இதில் ஹம்ப் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அவ்வளோதாங்க. வந்து ஒரு ஸ்பைரல், அதாவது இது 3 லேயர், 1 2 3 லேயர் போட்டிருக்கோம். பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா. இப்போ இதிலே பாருங்கள் 4 லேயருக்கு எப்படி இருக்குன்னு. 4 லேயர். இப்போ ஒரு ஹம்ப்பு ஒரு ஸ்பைரலை வச்சு நம்ம வந்து ஒரு அழகான ஃப்ளவர் டிசைன்ஸை உருவாக்குறோம். அதுக்காக தாங்க ஒரு ஸ்பைரல் ஹம்ப்ஸை நல்லா போட்டு பழகுங்க. இப்போ வந்து 1 2 3 4 லைன்ஸு, 1 2 3 4 லைன்ஸ் நம்ம இப்போ தான் போட போகிறோம். பாருங்கள் 2 3 4. இது வந்து 4 ஸ்பைரல் டிசைன்ஸை மேலே ஹம்ப் கொடுக்குறோம். இன்றைக்கி கிளாஸ் இது தான். நம்ம சேனலை வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, ஓகேங்களா. அழகாயிருச்சு. இப்போ இது குட்டியாக இந்த சைடில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து 3 லேயர் ஸ்பைரல் கொடுத்துக்கலாம். 3 லேயர் ஸ்பைரல் கொடுத்துட்டு ஹம்ப் சேர்த்துட்டோம். டிசைன்ஸே வாவ் சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. இதில் வந்து 4 லைன் ஸ்பைரல் கொடுத்துருக்கேன். இதில் குட்டி குட்டியாக ஹம்ப் கொடுத்துக்கலாம். ஓகேவா. நடுவில் ஒரு குட்டி 3 லைன் ஸ்பைரல் கொடுத்து அதில் ஹம்ப் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் இருக்குது. இன்றைக்கி கிளாஸ் வந்து இந்த ஸ்பைரல் கிளாஸ் தான். இந்த இது பிளாங்காக இருக்குது. இதில் வந்து நீங்கள் உங்களோட விருப்பமான டிசைன்ஸை போட்டு, அதாவது ஸ்பைரல் போட்டு மேலே எப்படிலாம், அதாவது ஸ்பைரலை வந்து இந்த மாதிரியும் போடலாம். பாருங்களேன், இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். நம்ம ஸ்பைரல் டிசைன்ஸை வந்து எந்த அளவுக்கு நம்ம ஓன் க்ரியேட்டிவிட்டி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சூப்பராக வந்துடும். நம்மளோட ப்ராக்டிஸில் தான் இருக்குது. நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி கிளாஸ் வந்து இவ்வளோ தான். நாளைக்கு மீட் பண்ணலாம்.